வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேக்ரமி ஹேண்ட்பேக்குக்கான லைனிங் கிளாத் வித்து ஜிப்போட நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லைனிங் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறது தெரியாது. அப்போது நான் நியர்பை உள்ள டெய்லரிங் ஷாப்பில் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 6 பேக்குக்கு வந்து நான் நியர்பை உள்ள ஷாப்பில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன். ஆனால் கிளாத் மட்டும்தான் நம்ம அந்த கிளாத் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் மிஷினில் வச்சு. மேக்ரமி பேக்கோட ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண முடியும். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லைனிங் அந்த கிளாத்து வித் ஜிப்போட நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேக்ரமி பேக்கோட ஸ்டிச் பண்ணும்போது தோலை போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் தான் ஹேண்ட் ஸ்டிச்சிங்கு. கையால் ஊசி நூல் வச்சு அந்த எட்ஜஸோட அந்த பேக்கோட லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கணும். வெளியிலையும் தெரியாத அளவுக்கு இந்த பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தைக்கணும், கையால் தைக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி லைனிங் கிளாத்து கொடுக்குறது இந்த பேக்குக்கு அப்படின்னு தெரியாத டைமில் ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் கேட்டேன். இதை மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, மேக்ரமி த்ரெட் இந்த மாதிரி பின்னின பேக்குக்கு நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது. மிஷினில் வந்து ஊசி உடஞ்சிரும், ப்ளஸ் நம்ம இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. நானும் நிறைய கடையில் கேட்டு பார்த்தேன். யாருமே முடியாதுன்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து உள்ள கிளாத்தை எல்லாமே வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டிச்சாக நம்ம வந்து மேக்ரமி பேக்கோட எட்ஜஸில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த பேக்குக்கு வந்து மெயின் ஜிப்பு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் ஓப்பன் பாக்கெட் ஒன்று, ஜிப்டு பாக்கெட் ஒன்று, 2 ஸ்மால் பாக்கெட் உள்ளே வச்சுருக்கேன். என்ன பாக்கெட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இந்த பேக்குக்கு என்ன கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரயான் கிளாத் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து காட்டன் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். மெட்டீரியல் வந்து ஓரளவு குவாலிட்டியாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்டர் கிளாத்து இதுதான் வந்து பேக்கை சுற்றி வரும். அதனால் இந்த கிளாத்தை பேகு சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். நான் இந்த கிளாத்தை வந்து 2ஆக மடக்கி 2 சைடுக்கும் அப்படியே மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு சைஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெயின் கிளாத்து. இதுக்குள்ளே தான் நம்ம பாக்கெட் வைக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் இதை கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் ஓரளவு கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் செஞ்சு பழகிட்டிங்க அப்படின்னா ஒரு பேக்குக்கு எவ்வளோ குயிக்காக ஒரு 1/2 an hour to 1 hourல நம்ம இந்த கிளாத் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த லைனிங் கிளாத்து கண்டிப்பாக பேக்குக்கு வேணுமா அப்படின்னா அது உங்களோட இஷ்டம்தான். லைனிங் பேக் இல்லாமல் மெயின் ஜிப் மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைஸ்க்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே சைஸுக்கு ஒரு ஜிப் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்கெட் என்ன சைஸ்க்கு வேணுமோ சின்ன சைஸு அதுதான் இதோ கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சின்ன ஜிப்பு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை மடக்கி அதோட சைஸ் நமக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நம்ம மெயின் கிளாத்தை இப்படி எடுத்துகிட்டு இதில் அந்த பாக்கெட்டுக்கான கட் பண்ண ஸ்மால் கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சு அந்த பொசிஷனுக்கு வச்சுக்கணும். அதில் வந்து 1 சென்டிமீட்டர் அதோட வந்து ஃபுல் லென்த்து அதில் பார்ட்டிஷனாக வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு நம்ம டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்மால் பாக்கெட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்மால் பாக்கெட்டில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த வெளியில் உள்ள அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்
நம்ம மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பாருங்கள், மெயின் கிளாத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் கூட ஸ்டிச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டெய்லர் கடையில் போய் இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நீங்களே வந்து கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சில பேர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. சென்டரில் வந்து கேப் ஃபார்ம் ஆனதும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்மால் பாக்கெட்டுக்கான கிளாத்தை அந்த கேப்குள்ளே விட்டு அந்த சைடு எடுத்துக்கணும். வீடியோவை நல்லா பாருங்கள், அதுவே உங்களுக்கு புரியும். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. திரும்ப பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பாக்கெட்டில் உள்ளதை அப்படியே உள்ளே விட்டு பின்பக்கமாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு அது நல்லா படிகிற அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மடிப்பு தெரியணும். இந்த மாதிரி மடிப்பு விழுந்துச்சுனா தான் நம்ம ஜிப்பு வச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி வரும். அதனால் நான் நல்லா அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் ஜிப் நம்ம ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதையும் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டு, அந்த ஸ்மால் பாக்கெட்டை 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்மால் பாக்கெட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம செஞ்சு ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும். ஆனால் பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் தெரியாது. நான் இந்த பேகுக்காக கற்றுக்கிட்டது தான். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் பண்ணுவேன். இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றவங்க மெயின் ஜிப்பை மட்டும் வச்சு தைச்சிட்டு இந்த லைனிங் கிளாத்தை விட்டுருங்க. இல்லை எனக்கு லைனிங் கிளாத் கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஜிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் போய் கேளுங்க. அவங்க சில பேர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா டெய்லர் கடையிலையும் பண்ண மாட்டாங்க, ஒரு சில கடையில் தான் பண்ணுவாங்க. அதனால் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. இது வந்து ஸ்மால் பாக்கெட்டு தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குது. இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டோட 4 எட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணணும். இதை திருப்பிட்டு நம்ம அழகாக வந்து இந்த பாருங்கள், ஜிப்பு ஃபார்ம் ஆகிடுச்சா, இதை வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மடக்கி வச்சு இந்த 4 எட்ஜஸ்லேயும் வந்து நம்ம 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓப்பன் பாக்கெட் வைக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஓப்பன் பாக்கெட் ஓகே அப்படின்னா அதையே நீங்கள் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மால் ஜிப்பு உள்ள இன்சைடில் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஸ்மால் பாக்கெட் வச்சுட்டு ஓப்பன் பாக்கெட் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து மெயின் ஜிப்பை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நம்ம வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் பாக்கெட் வச்சுட்டு அதோட எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஜிப்புக்கு நம்ம வரணும். மெயின் ஜிப்பை வச்சுட்டு உள்ளே பாக்கெட் வைக்க முடியாது. அது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே பேகை உல்ட்டாவாக திருப்பிக்கிட்டு மெயின் ஜிப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேக்ரமி பேக்கில் வச்சு தைக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்து கரெக்டாக உட்காந்துரும். இல்லைன்னா மாறிடும், நம்மளால் தைக்க முடியாது, கைத்தையலும் தைக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.